வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறோம். 1/2 கிலோ ரவை, 1/2 கிலோ சீனி, 50 கிராம் பிளம்ஸ், ஏலக்காய், 50 கிராம் கச்சான், கேசரி பவுடர் ஒரு மேசக்கரண்டி, உப்பு, 4 சில்வர் பால், காப்போத்தில் நெய். வாங்க தொடர்ந்து காணொலிக்க பார்ப்போம் எப்படி செய்கிறத. நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா, அரிச்ச ரவ்வையை வடிவாக அரிச்சு எடுத்த ரவ்வையை போட்டு வறுக்க போகிறோம். ரவ்வையை வறுத்து எடுப்போம். இப்போ நாங்கள் ரவ்வை வறுத்து போட்டோம். ரவ்வையை வறுத்து எடுத்து போட்டு தான் ரவ்வை வடிவாக வறுபட்டு போச்சு. இப்போ ரவ்வையை நாங்கள் முதல் ராக்கி எடுப்போம். இப்போ நாங்கள் கச்சானையும் பிளம்ஸையும் நெய்யில் பொரிச்செடுக்க போகிறோம். மாயரிலும் செய்யலாம், நாங்கள் நெய்யில் தான் செய்ய போகிறோம். இப்போ பாலையும் நாங்கள் 4 சில்வர் பால் எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் 4 சில்வர் தண்ணியும் விட வேணும். 1/2 கிலோ ரவ்வைன்னா 4 சில்வர் தண்ணி விட வேணும். தண்ணியும் போட்டு எடுத்து வச்ச உப்பையும் போட்டு கேசரி பவுடரையும் போடணும். போட்டுட்டு பால் பொங்கி வரும் வரையும் காய்ச்சணும். இப்போ நல்லா கொதிச்சோன்னா சீனியையும் ரவ்வையும் போட்டு கிண்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கிட்டு கிண்டவணும். நாங்கள் இடித்து வச்ச ஏலக்காய் பவுடரை போட போகிறோம். இது நெய்யில் பொரித்து வச்ச கச்சான் பிளம்ஸை கொஞ்சமாக போடுவோம். போட்டுட்டு அடி பிடிக்காம நல்லா கிண்டவணும். அடி பிடிக்க விடக்கூடாது. இப்போ கொஞ்சமாக நெய்யை விட்டு அடி பிடிக்க விடாமல் அப்படியே கிண்டவணும்.
நல்லா உருளும் பதம் பெறையும் நல்ல வடிவாக நீட்டாக கிண்டி இப்படி ஊட்டி எடுக்கணும். ரக்கலாம் அப்படியே ரக்கி போட்டு இப்போ நாங்கள் இந்த கச்சானையும் ப்ளம்ஸையும் மேலே தூவி போட்டு தான் போட்டு இனி வெட்டி பரிமாறலாம். ஏதோ குழந்தை பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவினோம். இந்த காணொளி பார்த்ததுக்கு நன்றி.